தமிழகத்தில் இரும்பின் பயன்பாடு 5200 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருப்பதாக தற்போது முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து தமிழக அரசின் தொல்லியல் துறை ஆணையர் உதயச்சந்திரன் ஐஏஎஸிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப இந்த ஆய்வு முடிவுகள் எங்கு எடுக்கப்பட்டது? உலக அளவில் கார்பன் டேட்டா செக் பண்ற இடத்துல தான் நம்ம எடுத்தோமா? உலக நாடுகள் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா? இந்த இன்று மாண்பு முதல்வர் அவர்கள் அறிவித்த அறிவிப்பு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. அதனுடைய காரணம் என்னன்னா, இரும்பின் தொன்மை குறித்து நம்முடைய தொல்லியல் ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக அது குறித்து ஆராய்ந்துட்டு இருக்காங்க. எப்போ அது பயன்படுத்தப்பட்டது, எங்கு பயன்படுத்தப்பட்டது, எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது குறித்து ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். விந்திய மலைக்கு தெற்கே இரும்பின் பயன்பாடு எவ்வளவு காலம் முன்பு என்பது குறித்து இதுவரை கால கணக்கீடுகள் அதிகம் கிடைக்காததனால் மிகவும் பிற்காலத்தில் தான் வந்திருக்குமா அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்திருக்குமா என்று மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் இருந்தன. ஆனால் தொடர்ச்சியாக நாம் செய்து வந்து கொண்டிருக்கும் இந்த தொல்லியல் ஆய்வு முடிவுகளின்படி தமிழ்நாடெங்கும் தொடர்ச்சியாக இரும்பின் பயன்பாடு குறித்தான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்ட அந்த மயிலாடும்பாறையில் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது குறித்தான அறிவிப்பை மாண்பு முதல்வர் அவர்களே வெளியிட்டிருக்கிறார் சான்றுகளின் அடிப்படையில். அதன் தொடர்ச்சியாக ஆதிச்சநல்லூர், சிவகலை, பொருணை நதிக்கரையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிடைத்த அந்த மாதிரிகளை நாம் உலகளவில் மிகச்சிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி, குறிப்பாக புளோரிடா மாநிலத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக்கல் லேபரட்டரியில் கார்பன் டேட்டிங் அங்கே அனுப்பி இதை நாம் இந்த ஆய்வு முடிவுகளை பெற்றிருக்கிறோம். இந்த முறை மிக கவனமாக இந்த இரும்பின் தொன்மை குறித்தான இந்த சான்றுகளை, மாதிரிகளை நாம் 5 ஆய்வகங்களுக்கு அனுப்பினோம். இந்தியாவில் 3, உலகளவில் 2 வெவ்வேறு தொழில்நுட்பங்கள். ஒன்று கார்பன் டேட்டிங், இன்னொன்று OSL என்று சொல்லக்கூடிய ஒளி பாய்ச்சி எவ்வளவு காலத்துக்கு முன்னால் ஒளிப்பட்டிருக்கும் என்று பார்க்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். 5 ஆய்வக முடிவுகளும் 2 தொழில்நுட்பம் வாரியாக செல்லக்கூடிய அந்த முடிவுகளுமே தொடர்ச்சியாக நமக்கு கொடுத்திருக்கும் அந்த முடிவுகளின்படி தான் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிடைத்த அந்த தரவுகளையும் முக்கியமான தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு அனுப்பி அவருடைய கருத்தையும் பெற்று இன்று இதை அறிவித்திருக்கிறோம். இன்று மேடையிலேயே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தை சார்ந்த தகைசால் பேராசிரியர் திலீப் சக்கரவர்த்தி இதை மிக முக்கியமான கண்டுபிடிப்பு என்று வழிமொழிந்திருக்கிறார். ஏஎஸ்ஏ ஆர்கியாலஜிக்கல் சர்வேயினுடைய முன்னாள் தலைமை இயக்குனர் ராகேஷ் திவாரி இதை வரவேற்றிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் பலர் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேருமே இது குறித்தான கருத்து. நம்முடைய முயற்சி தொடரும். இப்பொழுது இன்று கிடைத்த தரவுகளின்படி 5345 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு என்று சொல்லும் பொழுது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இரும்பு தொழில்நுட்பம், இது உருக்கும் தொழில்நுட்பத்தை அந்த கால தமிழர்கள் அவர்கள் கை கொண்டிருந்தார்கள், அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதை பயன்படுத்தி பல கருவிகளை செய்திருக்கிறார்கள் என்பது மிக முக்கியம். வட இந்தியாவில் சிந்து வெளி நாகரிகம் இருக்கிறது, அங்க செம்பு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இங்க இரும்பு இருக்கு. ஏன் நம்ம முன்னோடியா அவர்கள் முன்னோடியா? பொதுவாகவே யார் முன்னோடி என்பதை விட மனிதர்கள் அவர்கள் வாழும் இடங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கனிமங்களை பயன்படுத்துவது இயல்பு. இங்கு செம்பும் மற்ற உலோகங்களும் இங்கு கிடைக்கவில்லை. இங்கு கிடைப்பது இரும்பு கிடைக்கும் பொழுது இரும்பை பயன்படுத்துகிறார்கள். அங்கு செம்பு கிடைத்திருக்கிறது, அங்கு செம்பை பயன்படுத்துகிறார்கள். வெண்கலம் பல இடங்களில் அது இரும்பை பொறுத்தவரையில் எங்க கிடைத்தது சார்? இரும்பை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் கிடைத்த பகுதியில் நான் ஏற்கனவே சொன்னது போல மயிலாடும்பாறையிலிருந்து, ஆதிச்சநல்லூரிலிருந்து, மேட்டூருக்கு அருகே தெலுங்கானூர் அந்த பகுதி, அவை அனைத்துமே இன்றும் இரும்பு கனிம வள பகுதிகள் தான். அதே போல ஆதிச்சநல்லூர், சிவகலையில் கிடைத்த அந்த மாதிரி தான் இவ்வளவு பிற்காலத்திற்கு நம்மை இட்டு சென்றிருக்கக்கூடிய இருந்தது. உலக அளவில் இரும்பு பயன்பாடுகள் பல இடங்களில் இருக்கின்றன. இதற்கு முன்னர் மத்திய ஆன்டோலியா, அதாவது இன்றைய துருக்கியினுடைய மத்திய பகுதியில் இரும்பு தாதை பயன்படுத்தி சில பொருட்கள் செய்திருக்கிறார். எகிப்து மம்மியில், பிரமிடில் இருக்கக்கூடிய மம்மியில் இரும்பு கல்மணிகளை வைத்து புதைத்திருக்கிறார். ஆனால் இரும்பை உருக்கும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது எப்படி வந்தது, எப்போது வந்தது என்பது குறித்து நிறைய கருத்துக்கள் இருந்தன. அந்த உருக்கும் தொழில்நுட்பம்
அதை உருக்கி தொழில்நுட்ப கருவிகள் செய்த காலகட்டம் மிகவும் பழமையானது என்று இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக இன்னமும் நம்ம வேற எங்க ஆய்வு பண்ண போறோமா? ஏன்னா கிடைச்ச இடத்துல வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மட ஃபுல்லும் பண்ண போறோமா? அந்த கடல் ஆய்வுலாம் எப்படி இருக்கு சார்? தொடர்ச்சியாக நம்ம வருடத்திற்கு ஒரு 8லேருந்து 10 இடங்களை நம்ம தொழில் ஆய்வு செய்துட்டு இருக்கோம். தொழில் ஆய்வு செய்யும் பொழுது நம்ம வழக்கமாகவே பழங்கற்காலம், நுண்கற்காலம், அதே போல் வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்று காலம் என்று பிரித்து அனைத்து வகையிலும் நம்முடைய ஆய்வுகளை எடுத்துச் செல்வது வழக்கம். பல இடங்கள் கீழடி மட்டுமல்லாமல், ஆதிச்சநல்லூர் மட்டுமல்லாமல், கீழ்நமண்டி, மயிலாடும்பாறை, வெம்பக்கோட்டை, துலுக்கன்பட்டி பல இடங்களில் செய்து கொண்டு தொடர்ச்சியாக இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வருடத்திற்கு வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு வருடத்திற்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி நாம் அகழாய்வுகள் செய்கிறோம். அகழாய்வுகள் செய்யப்பட்ட மாதிரிகள் மிக முக்கியமான ஆய்வகங்களுக்கு அனுப்புகிறோம். தொடர்ச்சியாக நம்முடைய தொல்லியல் ஆய்வுகள் தொடரும். இது 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 ஆரம்பம் மட்டுமே, தொடர்ச்சி நம்ம இருக்கு. 300க்கு தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? யூகங்களுக்கு தொல்லியல் ஆணையராக நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஆய்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏஐ தொழில்நுட்பம் முதல் முறையாக பயன்படுத்த சொல்லப்படுகிறது. அது எப்படி சார்? அது மற்ற நாடுகளும் கடைபிடிக்கிறாங்க. இல்லை, ஏஐ தொழில்நுட்பம் இல்லை, நம்முடைய அகழாய்வில் பல தொழில்நுட்பங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். எந்த இடத்தில் நாம் அகழாய்வு செய்வது என்பதை அறிவியல் பூர்வமாக நாம் கண்டுணர்வதற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். வந்ததுக்கு பிறகு கிடைத்த பொருட்கள் ஒவ்வொன்றையும், அதாவது மட்பாண்டங்கள் இருந்ததுன்னா மட்பாண்டங்கள் அதனுடைய காம்போசிஷன்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றைக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக நம்ம இது பண்ண முடியும். அங்கே கிடைக்கக்கூடிய மண் மாதிரிகளை சேகரித்து அதன் மூலமாக மழையளவு எவ்வளவு இருந்திருக்கும், என்ன விதமான பயிர்கள் பயிரிடப்பட்டிருக்கும் என்று கூட நம்மால் செய்ய முடியும். இன்று தொழில்நுட்பம் மிக மிக அதிகமான வாய்ப்புகளை நமக்கு வழங்கியிருக்கிறது. எல்லை கடந்த வாய்ப்புகள். நாம் தொடர் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்க புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.